Hello developers, welcome back to the tutorial. Okay, இந்த வீடியோவில் நம்ம என்ன கண்டென்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணோம்னா நமக்கு Node.js தேவை, டெக்ஸ்ட் எடிட்டருக்கு VS கோட் தேவை, அடுத்து Chrome எக்ஸ்டென்ஷன் ஒன்று வேணும், இதெல்லாம் நம்ம சொன்னோம். ஸோ அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா Node.js-ஓட LTS வெர்ஷன், LTS என்னன்னா லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷன். ஸோ அதை எப்படி இப்போ இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். க்ரோம் ப்ரௌசர் இல்லைன்னா எனி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு Node.js அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ வர்ற அவுட்புட்ஸில் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் நோட் அப்படின்றதுலாம் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணோன்னே ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் நம்ம இந்த இடத்துல ப்ரீபில்ட் இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் இந்த வெர்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்க வெர்ஷன் வந்து கரண்ட் வெர்ஷன், நமக்கு தேவை LTS வெர்ஷன். ஸோ அந்த டிராப் டவுனில் கிளிக் பண்ணி 20.14.0 LTS அப்படின்னு இருக்கும், அந்த வெர்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன பிளாட்ஃபார்மோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 64 பிட்டா 32 பிட்டாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் Node.js அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு Node.js டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நமக்கு 25 MB வருது. ஸோ டவுன்லோட் ஆகிட்டு தென் டவுன்லோட் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட், ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட இன்ஸ்டாலர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ லோட் ஆகுது. preparing to install. Okay, starting page வந்துட்டு ஓகே, நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தென் ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த பாத் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நல்லா டிஃபால்ட் வச்சு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே இதில் என்னென்னலாம் ஆட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் NPM பேக்கேஜ் மேனேஜருங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் தேவை. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டாம், ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் நெசரி டூல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது கரண்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ அதை கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ அதை கிளிக் பண்ணாமல் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்கன்னா சம் டைம் எடுக்கும், இடையில ஒரு எஸ்கே இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. ஓகே, எஸ், நீங்கள் எஸ் கொடுத்தோங்க தென் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே கைஸ், ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஸ்க்ரீன் காட்டும். இந்த இடத்துல ஃபினிஷ் கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தென் ஆஃப்டர் உங்கள் சர்ச் பார் ஓப்பன் பண்ணி அதில் CMD கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அதில் நோட் ஸ்பேஸ் -v அப்படின்றத என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டமில் உள்ள நோடோட வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே வெர்ஷன் காட்டினீங்கன்னா நீங்கள் நோடை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ நோட் இன்ஸ்டால் ஆகிட்டு ஸோ NPM இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ செக் பண்ணணும். ஸோ NPM -v அப்படின்னா நோட் பேக்கேஜ் மேனேஜரோட வெர்ஷனும் இது ஷோ பண்ணிடும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா VS கோட் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சேம் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி VS கோட் டவுன்லோட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. வர்ற ரிசல்ட்ஸில் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் விசுவல் ஸ்டுடியோ கோட். நீங்கள் என்ன OS யூஸ் பண்ணீங்களோ அந்த OSக்கு தகுந்தாப்புல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ விண்டோஸை கிளிக் பண்ணிடணும்னா நெக்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் வருது. ஸோ இங்கே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக 95 MB இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
ஓகே கைஸ், ஒன்ஸ் டவுன்லோட் ஆகி முடித்த உடனேயுமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆகும். ஓகே கைஸ், ஓப்பன் ஆயிடுச்சு இன்ஸ்டாலர். தென் ஃபர்ஸ்ட் ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அக்ரிமெண்ட் உங்களுக்கு படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் உள்ள எல்லா டிக் பாக்ஸ் அதரில் உள்ள எல்லா டிக் பாக்ஸும் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஐக்கான் வேணும்னா மட்டும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதை விட்டுருங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை. ஸோ இங்கேருந்து இன்ஸ்டால், இது வந்து நம்ம இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே கைஸ், நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு VS Code. இங்கே லான்ச் VS Codeன்னு இருக்கும். ஸோ லான்ச் பண்ணிக்கோங்க. நான் இந்த லான்ச் பண்ணலை, ஸோ ஃபினிஷ் பண்ணிக்கிடுதேன். ஸோ இப்போ நம்ம எப்படி விசுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ்டென்ஷன் நேம் என்னென்னா ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ். ஸோ இங்கேருந்து நான் ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸை ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். இங்கே ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். ஓகே கைஸ், நான் ரிமூவ் ஃப்ரம் க்ரோம் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கேட்குது ரிமூவ். ஓகே, இப்போ ரிமூவ் ஆகிட்டு ஸோ இப்போ நம்ம அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரோம் வெப் ஸ்டோர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக வருது க்ரோம் வெப் ஸ்டோர். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் ரியாக்ட் டெவலப்பர் டூல் அப்படின்னு நீங்கள் ரியாக்ட் டெவலப்பர் டூல் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வருது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் டு க்ரோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் தான் ப்ராசஸ் ஆகும். ஸோ ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன ஃபைல் இன்ஸ்டால் ஆகும். ஸோ ரொம்பலாம் தேவைப்படாது, 2.4 MB. அது இன்ஸ்டால் ஆகிட்டு அதுவாகவே ஆட் ஆகிடும். ஓகே கைஸ், நமக்கு வந்து ஆட் ஆகிட்டு இந்த ஆட் ஆனதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டாப்பில் அந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் காட்டும். ஸோ இங்கே நமக்கு ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ் காட்டுது. ஸோ இப்போ இது நம்ம அப்போல பார்க்கும்போது ரெட் கலரில் இருந்துச்சு, இப்போ எந்த கலரில் இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட் வந்து ரியாக்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரியாக்ட் ஆப்பை வந்து இங்கே ரன்னிங்கில் வச்சுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம்னா அது கரெக்டாக காட்டிடும். ஸோ ஆக்சுவலாக என்னாச்சுன்னா நான் வந்து சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அப்படி காட்டுது. ஸோ ஓகே கைஸ், 1 minute. ஓகே கைஸ், நம்ம வந்து சர்வரை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம டெவலப்பர் டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு போகிறோம். நம்ம போன வீடியோவில் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் ஆப், அது ஸ்பெல்லிங் வந்து தவறாக போய் ஃபஸ்ட் ஆப்பாக மாறிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆப் ஃபோல்டருக்கு போயிட்டு அங்கே உள்ள இந்த பாரில் CMD அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஒரு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து உங்கள் VS Codeல ஓப்பன் ஆகிடும். இது வந்து சின்ன ஷார்ட்கட். ஓகே, VS Code ஓப்பன் ஆகுது. ஓகே கைஸ், VS Code ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஆப் ஃபோல்டர் இதோ இருக்குது, ஃப்ராட் ஆப். ஓகே, இங்கேருந்து நம்ம npm ஸ்டார்ட் கொடுத்தா நம்ம டெவலப்மெண்ட் சர்வர் ரன் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரியாக்டுக்கு யூஸ் பண்ணுற சம் எக்ஸ்டென்ஷன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் நீங்களும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல 5th ஒரு ஐக்கான் இருக்கும் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இங்கே இன்ஸ்டால்டு அப்படிங்கிற லிஸ்ட்டில் காட்டும். ஸோ இப்போ லோட் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால காட்டலை.
ஓகே கைஸ், இங்கே எக்ஸ்டென்ஷனுக்குள்ள ஒரு சர்ச் பார் இருக்கும். அதில் போய் ES7 React அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஒன்று வருது பார்த்தீங்களா, ES7+. இதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே இன்ஸ்டால்னு உங்களுக்கு இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன். செகண்ட் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா JavaScript. ஸோ JavaScript ES6 கோட் ஸ்னிப்பெட்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக இருக்குது Prettier. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற கோடை வந்து ஃபார்மேட் பண்ணி அழகாக காட்டுறதுக்காக. இந்த 3 எக்ஸ்டென்ஷன்ஸும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு ரேப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ரேப் டைப் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஆன் செட் பண்ணிக்கோங்க. இது ஏன் செட் பண்ணுறோம்னா நம்ம பண்ணுற கோட் வந்து ரேப் ஆகி நமக்கு அழகாக தெரியும். ஸோ செகண்ட் ஃபார்மேட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட் ஃபார்மேட்னு ஒரு பாக்ஸ் வரும், அதில் நம்ம இன்ஸ்டால் பண்ண Prettier செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபார்மேட் ஆன் பேஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. தென் ஃபார்மேட் ஆன் சேவையும் செக் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக ஒன்று ML அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம இன்க்ளூடிங் லாங்குவேஜஸ்லாம் இங்கே காட்டும். ஸோ மூணாவதாக இருக்குது இன்க்ளூட் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறதுல ஆட் ஐட்டம் கொடுத்து JavaScript அப்படின்னு ஐட்டமில் போடுங்க. தென் வேல்யூவில் JavaScript React அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. என் ஏற்கனவே எத்தனால இங்கே ஆட் ஆகலை, ஸோ அதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். ஸோ இதான் நம்ம இதில் யூஸ் பண்ணுற எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ இதை வந்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைமை மிச்சம் பண்ணி கொடுக்கும். ஸோ தென் நம்ம இப்போ ஆப்பை ரன் பண்ணி நம்ம டெவலப் டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பண்ணி npm start அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ நம்ம ஏன் சேஞ்ச் டைரக்டரி கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ நம்ம ஏன் சேஞ்ச் டைரக்டரி கொடுக்கலாம், நம்ம ஏற்கனவே நம்ம ஃப்ரண்ட் ஆப்புக்குள்ள தான் இருக்கிறோம். ஸோ அதனால சேஞ்ச் டைரக்டரி கொடுக்க வேண்டாம், டைரெக்டாக npm ஸ்டார்ட் கமெண்ட் கொடுத்தா மட்டுமே போதுமானது. நம்ம சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு 2 to 3 minutes ஆகும், வெயிட் பண்ணலாம். ஓகே டெவலப்பர்ஸ், நம்மளோட டெவலப்மெண்ட் சர்வர் ரன் ஆகிருச்சு. ஸோ நம்ம க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். க்ரோமில் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட டெவலப்மெண்ட் சர்வர். இப்போ நீங்கள் எக்ஸ்டென்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலரில் இருக்கும். இந்த ரெட் கலரில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரியாக்டில் பண்ணியிருக்காங்க, அதை ஆக்சஸ் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் நம்ம இதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேஜை இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதில் நம்ம இந்த ரியாக்ட் ஆப்பில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆரோ மார்க் கிளிக் பண்ணி காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன காம்பனன்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னா அது காட்டும். இங்கே வந்து ஆப்ங்கிற காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை காட்டுது. அதில் நம்ம என்னென்ன ப்ராப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் காட்டும். ஸோ இதுதான் நம்ம ரியாக்ட் டெவலப்மெண்ட் டூலோட பவர். ஸோ இதுக்காக நம்ம இந்த இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே கைஸ், இதில் நம்ம எப்படி நோட் இன்ஸ்டால் பண்ணலாம், VS Code எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அந்த மாதிரி ரியாக்ட் டெவலப்மெண்ட் டூலை எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக்கான JSX என்ன, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.